அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். வாழ்க்கையில நம்ம வாசிப்பின் மூலமா, தேடுதல் மூலமா யாரோ ஒருத்தர் சொன்ன ஒரு சொல் இந்த வாழ்க்கையில நம்ம மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலாக மாறிடும். ஒருத்தருடைய அந்த சின்ன ஒரு வழிகாட்டுதல் அல்லது சின்ன ஒரு சொல் ஏன் இதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு நினைப்பை உண்டாக்கி நம்ம மிகப்பெரிய ஒரு பாதையை மாற்றோம். 36 வயதுலேன்னு ஜோதிகா மேடம் ஒரு படம் நடிச்சிருப்பாங்க. அதுல அவங்க ஃப்ரெண்டா அபிராமி மேடம் வந்திருப்பாங்க. நீ காலேஜ் டேஸ்ல எப்படி இருப்ப, எப்படி ஒரு ஃபயரா இருப்ப, பேச்சு போட்டியில எப்படி பேசுவ, இப்படி நீ மாறிட்டியேன்னு அவங்க கேட்டிருப்பாங்க. இப்ப அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சக்திய ஒரு தோழி சொன்னதுக்கு அப்புறம் நமக்கிட்ட இவ்வளவு பெரிய சக்தி இருக்கான்னு அவங்களுக்கு தோணும். அவங்க மொட்டை மாடி தோட்டம்னு ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பாங்க. மிகப்பெரிய வெற்றி அடைந்ததாக அந்த படம் காமிச்சிருப்பாங்க. இது படம். இந்த படத்தை பார்த்து ஒருத்தங்க இன்ஸ்பயர் ஆகி இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல பொட்டிக் ஆரம்பிச்சு அதை ஒரு பெரிய லெவல்ல வச்சு இன்னைக்கு 2.5 மில்லியன் ஃபாலோயர்ஸோட இன்ஸ்டாகிராம்ல 2.5 மில்லியன் ஃபாலோயர்ஸ் அவங்களுக்கு இருக்காங்க. ஒரு பொட்டிக் ஷாப் வச்சு 1000 பேர் அவங்க கிட்ட வேலை பார்க்கறாங்க. பெரிய ஒரு பொட்டிக் ஷாப் வச்சு 1000 பேர் சாதாரணமா இன்ஸ்டாகிராம்ல ஆரம்பித்து இன்னைக்கு 1000 பேர் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனமாக அந்த நிறுவனத்தை வளர்த்து எடுத்திருக்காங்க. இதுக்கு அந்த படம் ஒரு உதவியாக இருந்திருக்கு. இந்த படத்துல ஒரு ஃப்ரெண்டு மென்டாரா இருந்தாங்களா, இந்த படமே ஒருத்தவங்களுக்கு மென்டாரா இருந்திருக்கு. இந்த மென்டார்னா என்ன பண்ணாங்க, ஒரு ராஜா தன்னுடைய இளவரசனுக்கு வழிகாட்டுவதற்காக ஒருத்தரை நியமிச்சாராம். அவர் பேர் தான் மென்டார் அப்படின்னு சொல்றாங்க. ஜப்பான் நாட்டுல மென்டார்ன்ற பேரோட இப்படி வழிகாட்டுறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க. அதுவும் இந்த ஜப்பான்ல என்ன தெரியுமா சார் பண்றாங்க, குழந்தைகளுக்கு வழிகாட்டுவதற்குன்னே சில பேரை நியமிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லித்தரணும்னா, குழந்தைகளுக்கு அமைதியை சொல்லித்தாங்க. வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலும் கோபப்படாம அமைதியா இருக்க சொல்லித்தாங்க. நம்ம ஊர்ல பெரியவங்க அமைதியா இருப்பாங்க, குழந்தைகள் சத்தம் போடுவாங்க. ஜப்பான்ல குழந்தைகள்லாம் அமைதியா இருக்காங்க, பெரியவங்க சத்தம் போடுறதா சொல்றாங்க. அப்படி வழிகாட்டக்கூடிய ஒருத்தர் இருப்பார்ல, வாழ்க்கையில் எனக்கு எதுவுமே இல்லப்பான்னு சொல்லும்போது சொல்லியிருக்காங்க, நான் ரொம்ப ஏழைங்க, என்னால என்னங்க வாழ்க்கையில செஞ்சிட முடியும், என்னால என்ன சாதிச்சிட முடியும், என் கையில காசே இல்லையே, நான் என்ன பண்ணுவேன். இப்ப அந்த குரு சொன்னாராம், உங்ககிட்ட காசு இல்லைல்ல, உன்னுடைய 2 கையும் கொடுத்துரு, நான் 10,000 ரூபாய் தரேன். அதை எப்படி தர முடியும், சரி 2 கண்ணை கொடுத்துரு, 50,000 ரூபாய் தரேன். அது எப்படிங்க கண்ணை கொடுக்க முடியும். ஒரு 2 சிறுநீரகத்தை கொடுத்துரு, 1 லட்சம் ரூபாய் தரேன். அது எப்படிங்க அதை கொடுக்க முடியும். அவர் சொன்னாரா, 1 லட்சம் ரூபாய்க்கு சிறுநீரகம், 2 கை, 2 கண்ணு, இத்தனை சொத்துக்களையும் உங்ககிட்ட வச்சுட்டு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றியப்பா, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றியப்பா. வாழ்க்கையில நமக்கு எல்லாமே கிடைச்சிருக்குப்பா, எல்லாமே கிடைச்சிருக்கு, இதை வைத்து உன்னால் போராட முடியும்னு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மென்டார் நமக்கு கிடைச்சிட்டாங்கன்னா நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சிரும் சார். சில இடங்கள்ல சின்ன தயக்கத்தினால பெரிய பெரிய விஷயத்த செய்யறதுக்கு நமக்கு பெரிய பயமாவே இருக்கும். ஒரு நீச்சல் குளத்துல குளிக்கணும், அதை குதிக்கணும், மேல இருந்து நீச்சல் குளத்துல குதிக்கணும். இப்ப எல்லா சீடர்களும் கரெக்டா நிக்கிறாங்க, ஒவ்வொருத்தரா குதிக்கிறாங்க. ஒருத்தர் மட்டும் என்ன பண்றான்னா பின்னாடி வந்து நிக்கிறான். மேல இருந்து குதிக்கிறதுக்கு அவனுக்கு பயம். இந்த குரு பார்த்தார், கைய பிடிச்சு முன்னாடி கொண்டு வந்து அந்த குளத்தை தள்ளி விடுறாரு. மேல இருந்து அவன் குதிக்கிறான். மற்ற அத்தனை சீடர்களையும் விட அவன் தான் நீச்சலை சரியாக பயின்றான். பின்னாடி என்ன அதன் அர்த்தம், அந்த சின்ன ஒரு தயக்கம் வருது இல்ல, குதிக்கிறதுக்கு ஒரு தயக்கம் வருது இல்ல, அதனாலேயே நம்ம நின்றுவோம், பயந்து 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 நின்றுவோம். நம்ம பயத்தை போக்கக்கூடிய சரியான ஒரு நபர் நமக்கு வாழ்க்கையில கிடைச்சிட்டாங்கன்னா நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் வென்று வர முடியும் அப்படின்றதுக்கான ஒரு விஷயம். இப்ப இதே மாதிரிதான் ஒரு அம்மாட்ட போய் பையன் கேட்டிருக்கான், அம்மா நான் நீச்சல் குளத்துல குதிக்கட்டுமாம்மா அப்படின்னு இருக்கான். அம்மா சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் குதிக்க கூடாது, ஆபத்து. ஏமா அப்பா மட்டும் தினம் போய் குளிக்கிறாரு, நான் குளிக்க கூடாது, உங்க அப்பாவுக்கு இன்சூரன்ஸ் இருக்குடா, உனக்கு இல்லடா அப்படின்னாங்களாம். அந்த மாதிரி வழிகாட்டுதலுக்கு நமக்கு 2 வகையாகவும் இருக்காங்க. ஒரு பக்கம் நல்லா வழிகாட்டணும், இன்னொரு பக்கம் வழிகாட்டுறது சரியாக இருக்கணும் இல்ல. அப்படி சரியான ஒரு வழிகாட்டியை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் போது வாழ்க்கை நமக்கு மாறிக்கிட்டே வருது சார். சேகுவேராவை தூக்கில போடும்போது சேகுவேரா சொல்லுகிறார், அந்த தூக்கில் போட்ட நபரை பார்த்து சொல்கிறார், உனக்கும் சேர்த்துத்தான் நான் போராடினேன். மகாத்மா காந்தியை சுட்ட போது மகாத்மா காந்தி நினைச்சிருப்பார்ல, உனக்கும் சேர்த்துத்தான் நான் உண்ணாவிரதம் இருந்தேன்னு. இயேசுநாதரை சிலுவையில் அறைந்த போது இயேசுநாதர் சிந்திச்சிருப்பார்ல, உன்னையும் நான் ஆசீர்வதிக்கத்தானே செஞ்சேன்னு அந்த யூதாசை நினைச்சிருப்பார்ல. அப்படி தனக்கு கெடுதல் நினைத்தாலும் கூட அவர்களுக்கு நல்லது நினைக்கக்கூடிய ஒருவரை நம்ம கையில பிடிச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கை மாறிடும் சார். ஒருவேளை நமக்கு அப்படியான குரு அமையலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன தெரியுமா பண்ணணும், நமக்கு நாமே குருன்னு பயணிக்கணும். நமக்கு நாமே எப்படா ஜெயிக்க முடியும்னு பயணிக்கணும். கழுகுல ஒரு வகையான கழுகு இருக்கு, ராஜாளி கழுகுன்னு பேரு. கிட்டத்தட்ட அது 80 வருஷம் உயிர் வாழுமா. ஆனா 80 வருஷமா அட்ட ஸ்டெச்சில் உயிர் வாழ்ந்துடாது. எல்லா கழுகும் அப்படி வாழ்ந்துடாது. இந்த ராஜாளி கழுகுக்கு என்னப்பா சிறப்புனா,
40 வருஷம் உயிர் வாழும். 40 வருஷம் அந்த வானத்துக்கே அதுதான் ராஜா, பறவைகளின் ராஜாவா சிம்ம சொப்பனமா இருக்கும். ஆனா அந்த வயதாக வயதாக எப்படி நமக்கு முடி நிறைக்கிறது, எப்படி நமக்கு இந்த கை காலெல்லாம் சுருங்கி போறது, அப்படி கழுகுக்கு என்ன ஆகும்னா இந்த வேட்டையாடக்கூடிய நகங்கள்லாம் அப்படி மடங்கி சுருண்டு போயிடும், மூக்கு அப்படியே வளைஞ்சு போயிடும். அதனால வேட்டையாடவே முடியாது. இந்த நிலை வந்ததுக்கு அப்புறம் சில கழுகுகள் மட்டும் என்ன பண்ணும், இந்த ராஜாளி கழுகுல சில கழுகு என்ன பண்ணும்னா மலைக்கு மேல போய் தன்னை தனிமைப்படுத்திட்டு இந்த மூக்கு இருக்குல்ல யோசிக்கும், நம்மால ஏன் வேட்டையாட முடியல, நம்மால ஏன் ஜெயிக்க முடியல, முன்னாடி மாதிரி நம்மால ஏன் பறக்க முடியல, முன்னாடி மாதிரி நம்மால ஏன் ராஜாவா இருக்க முடியலன்னு சிந்திச்சு இந்த மூக்கு நமக்கு வளைஞ்சிருச்சு, கை காலில் நெகம் வளைஞ்சிருச்சுன்றதை கண்டுபிடிச்ச உடனே பாறையில போய் அந்த மூக்கை முட்டுமா சார், அடிச்சு 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 மூக்கை உடைச்சிடும். நெகங்களை பூரா பாறையில அடிச்சு அடிச்சு நெகங்கள்லாம் உடைஞ்சிரும். ரத்தங்களோட காயங்களோட ஒரு 6-7 மாசம் வெறும் பூச்சிகளை மட்டும் சாப்பிட்டு அந்த கழுகு உயிர் வாழும். வெறும் பூச்சிகளை மட்டும் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து அந்த 6 மாசம் 7 மாசத்துக்கு அப்புறம் மீண்டும் அந்த நகங்கள் எல்லாம் கூர்மையா கத்தி மாதிரி முளைக்க ஆரம்பிக்கும். மீண்டும் அந்த மூக்கு கத்தி மாதிரி முளைக்க ஆரம்பிக்கும். மீண்டும் தன்னுடைய வேட்டையை தொடங்கும். அடுத்த 40 வருடமும் அந்த வானத்தினுடைய ராஜாவாக மீண்டும் அந்த ராஜாளி கழுகு எழுந்து வரும். தோல்வி வரும்போது நமக்கான வழிகாட்டி யாரும் இல்லை என்றால் நாமே நமக்கு வழிகாட்டியாக மாறிவிட வேண்டும்னு கற்றுக் கொடுக்கக்கூடிய பெரிய பாடத்தை இந்த கழுகு கற்றுக் கொடுத்துட்டு போகுது. நமக்குள்ள பெரிய சக்தி இருக்கும், நமக்கு தான் அது தெரியாம இருக்கும். ஒரு பிச்சைக்காரன் ஒரு கோயில் வாசல்ல நின்று தினம் எல்லார்கிட்டையும் பிச்சை எடுத்துக்கிட்டே இருப்பான். ஒரே இடத்துல தான், அந்த இடத்த விட்டு வேற எங்கேயுமே போக மாட்டான். ஒரே இடம், அங்கேயே உட்காந்து ஒரே டைலாக், சாமி பிச்சை எடுத்துகிட்டே இருந்தார். 30 வருஷம் அதே இடத்துல பிச்சை எடுத்து ஒரு நாள் இறந்து போயிட்டான். இந்த பிச்சைக்காரர்கள் சங்கம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் சேர்ந்து என்ன முடிவு பண்ணாங்கன்னா, இவன் ஒரே இடத்துலயே பிச்சை எடுத்திருக்கான், 30 வருஷமா ஒரே இடத்துல உட்காந்துருக்கான், அவனை அங்கேயே புதைச்சிடுறதுன்னு முடிவு பண்ணாங்க. இப்ப அந்த இடத்த தோண்டினாங்க, அவனை அங்க புதைக்கிறதுக்காக அந்த இடத்த தோண்டினாங்க. தோண்டும் போது ஒரு சவுண்டு கேட்டுச்சு சார், டங் டங்குன்னு ஒரு சவுண்டு. என்னடான்னு பார்த்தா உள்ளர புதையல் கிடக்கு, பொண்ணும் பொருளும் இருக்கிற மாதிரியான புதையல், ராஜாக்கள் வச்ச புதையல் கிடைக்குது. அப்பதான் எல்லாரும் யோசிச்சாங்களா, 30 வருஷம் இங்கேயே உட்காந்துருந்தானே, இவனுக்கு கீழே இவ்வளவு பெரிய புதையல் இருக்கு, ஆனா அதெல்லாத்தையும் விட்டுட்டு மக்கள் கிட்ட கையேந்தி கையேந்தி கடைசியில செத்தே போனாம்பா, ஒரு புதையல் இருக்கிறதே அவனுக்கு தெரியலையேப்பான்னு அவனை பத்தி வருத்தப்பட்டாங்களாம். இதை கேட்கறதுக்கு சிரிப்பா வருது இல்ல, இதுதான் நம்ம வாழ்க்கை. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய புதையல் என்னன்னு நமக்கே தெரியாம நமக்குள்ள ஒரு ஓவியன் இருப்பான், நமக்குள்ள ஒரு கலைஞன் இருப்பான், நமக்குள்ள ஒரு புரட்சியாளன் இருப்பான், நமக்குள்ள ஒரு குரு இருப்பான், நமக்குள்ள ஒரு வழிகாட்டுதல் கொண்டு இருப்பான், நமக்குள்ள ஒரு வெற்றியாளன் இருப்பான். இந்த புதையல் என்னன்னே நமக்கு தெரியாம அதை தோண்டி பார்க்காம நம்ம மற்றவங்க கிட்ட கையேந்தி 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 நம்ம வாழ்க்கையவே கடந்து ஒரு கட்டத்தில் இந்த உலகத்தை விட்டே ஓடி போயிடும். யாருக்கு தான் இருக்கும் இடத்தில் இருக்கக்கூடிய புதையல் என்ன என்று தெரிகிறதோ அவன் வாழ்க்கையில வெற்றி அடைகிறான். நம்மளுடைய குரு யார் என்று தேர்ந்தெடுத்துக் கொள்வதும், நாமே நமக்கு குருவாக மாறிக்கொள்வதும், நமக்குள் இருக்கக்கூடிய சக்தியை வெளிக்கொண்டு வரும்போது தான் இந்த வாழ்க்கை வெற்றி அடைகிறது. உனக்குள்ளே சக்தி இருக்கு, அதை உசுப்பிட வழிபார். நன்றி.